மனதால் ஒருவரை நினைத்த மாத்திரத்திலேயே அவர்களோடு பேசுகின்றார்களே, அவர்கள் உருவத்தை கண்முன்னே கொண்டு வந்து பார்க்கிறார்களே, அதற்கு பெயர் என்ன என்று பெற்றால் மனவேகம். இந்த மனவேகத்தை விட, காற்று வேகத்தை விட கருணை வேகம் உயர்ந்தது என்பதை சொல்வதுதான் இன்றைய நோக்கம். அன்புக்குரியவர்களே, பொதுவாக இந்த மண்ணுலகில் நாம் பயணம் செய்கின்ற போது பயண வேகத்தை குறிப்பிடுவோம். 100 கிலோமீட்டர் வேகத்தில் இவர் வாகனத்தை ஓட்டினார். சிறுபிள்ளைகள் சாலையிலே வாகனத்திலே வேகமாக ஓட்டுகின்ற போது குதிரையை விட வேகமாக ஓட்டுகின்றான், 108 கிலோமீட்டர் வேகத்திலே பறக்கின்றான் என்று சொல்லுவோம். இன்னும் சொல்லப்போனால், இப்போ ஊடகத்தில் நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம். ஒரு பந்து வீசப்படும், அந்த பந்து வீசப்படக்கூடிய கணக்கை 130 கிலோமீட்டர் வேகத்தில் ஒவ்வொரு பாலையும் வீசுகிறாரு அப்படிம்போம். இப்போ நெடுந்தூரம் பயணம் பண்ணால் இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் காற்றை விட வேகமாக அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ சென்னையில் இருக்க ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நண்பரை பார்க்க போகிறார். ஒரு 23 மணி நேர விமான பயணம். காற்றை கிடித்து கொண்டு அமெரிக்க மண்ணில் இறங்கி அங்கிருக்கக்கூடிய ஒரு உறவினரை, நண்பரை பார்க்கக்கூடிய வேகத்தில் நாம் பயணப்படுகின்றோம். வேகத்தை கணக்கிடுவது காற்று. அதே மனிதன் விமான பயணம் ஏறி காற்றிலே கிடித்து கொண்டு பறக்காமல், பயணம் செய்யாமல், வாகனத்தில் செய்யாமல், மனதால் ஒருவரை நினைத்த மாத்திரத்திலேயே அவர்களோடு பேசுகின்றார்களே, அவர்கள் உருவத்தை கண்முன்னே கொண்டு வந்து பார்க்கிறார்களே, அதற்கு பெயர் என்ன என்று பெற்றால் மனவேகம். உலகத்தில் பொதுவாக வேகம் கணக்கிடப்படுவது காற்று. மணிக்கு இவ்வளோ கிலோமீட்டரில் காற்றோடு புயல் வீசுது அப்படிம்பாங்க. அதைவிட வேகமானது மனம். மனம் அவ்வளவு வலிமையானது. காற்றை விட, மனத்தை விட வேகமான ஒன்று இருக்கிறது. அதற்கு பெயர் கருணை. கருணை 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 கருணை. உங்களுக்கு இந்த மனவேகத்தை விட, காற்று வேகத்தை விட கருணை வேகம் உயர்ந்தது என்பதை சொல்வதுதான் இன்றைய நோக்கம். ஒரு கோழி குஞ்சு கூட்டம் அங்கும் இங்கும் இரை தேடி செல்கிறது. எங்கிருந்தோ ஒரு பறந்து கோழி குஞ்சை கொத்துவதற்கு வருகின்ற போது அதுவரை கண்ணுக்கு தெரியாத, புலப்படாத எங்கோ ஒரு மூலையில் இருந்த தாய்க்கோழி ஓடி வந்து பருந்திலிருந்து தன் குழந்தையை, குஞ்சை காப்பாற்றுவது போல, நாம் நினைத்த மாத்திரத்தில் துன்பம் என்றால் துவண்டு போகாமல் எங்கிருந்தோ ஒரு மூலையிலிருந்து ஓடி வந்து நமக்கு கருணை பொழிகின்றானே, காருண்ய மேகம், அவன்தான் கடவுள். கடவுள் கடவுள் கடவுள். இந்த பிரபஞ்சத்தில் மிக உயர்ந்தது காற்று. காற்றை விட மனம், மனத்தை விட உயர்ந்தது கருணையின் வேகம். கருணையின் வேகம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். கஜேந்திர மோட்ச கதை உங்களுக்கு தெரியும். யானை, அந்த களிர்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய யானைகள் கூட்டத்தின் தலைவனாகிய கஜேந்திரன் அழகிய தாமரை குளத்திற்குள் செல்கின்றான். வியக்கத்தகு தாமரையை பார்க்கின்றார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கதை சொல்லுவார்கள். தன்னுடைய துதிக்கையால் அந்த சேற்றில் முளைத்த செந்தாமரையை பறிப்பதற்கு எடுக்கின்றான். கீழே இருக்கக்கூடிய கந்தர்வனாகியவன் முதலையாக தோன்றியதாக வரலாறு உண்டு. அந்த கஜேந்திரனாகிய யானையினுடைய காலை கவ்விக்கொள்கிறது. ஆனால் தான் துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும் நாராயணனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய அந்த தாமரையை விட்டுவிடக்கூடாது என்பது உயர்ந்த பொருளாகிய தாமரையை உயர்ந்த துதிக்கையிலே தூக்கி உயிருக்கு போராடுகின்ற தலுவாயில் நாராயணா 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 என்று குரல் எடுக்கின்றார். விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய நாராயணன் பக்கத்தில் இருக்கக்கூடிய, எதிரிலே இருக்கக்கூடிய கருடன் மீது ஏறி பயணப்பட்டால் காலதாமதம் ஆகுமே என்று சொல்லி கருடனை கையில் எடுத்து கொண்டு ஒரு மேலாடையை போட்டுக்கொண்டு நேரடியாக வந்து அபயக்குரலுக்கு இறங்கி கஜேந்திரனை காப்பாற்றி மோட்சத்தை தந்த கருணை, காருண்யம் நாராயணனுக்கு உண்டு என்பார்கள். இன்னும் சொல்லப்போனால்
ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய உபன்யாசகர்கள் இதை இன்னும் கொஞ்சம் நயம்படச் சொல்லுவார்கள். இப்போ ஒரு ஆண் இருக்கான், வீட்டை விட்டு வெளியில் போகிறார். அவர் பெரிய பாடகராக இருக்கலாம், உபன்யாசகராக இருக்கலாம், பெரிய வித்வானாக இருக்கலாம். அந்த மேல் துண்டு அங்கவஸ்திரத்தை அவசரமாக அப்படி போட்டுட்டா போதும்பாங்க. அங்கே போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க அது சரியா இல்லை, முன்ன பின்ன இருக்குது. அது வரைக்கும் அவருக்கு தெரியாது, அது போட்டால் போதும்பாங்க. இப்போ சில வீட்லேயே ஆண்கள் உக்காந்துட்டு இருப்பாங்க, வாசலில் ஒரு செய்தி, ஒரு அவசர அடைப்பு, டக்குன்னு துண்டை தூக்கி மேலாடை இல்லாமல் அப்படி போத்திக்கிட்டு போயிடுவாங்க. அதுபோல் இந்த நாராயணன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி மேல் இருந்தக்கூடிய ஆடையை அப்படி எடுத்து அந்த மேலாடையை போட்டுக்கொண்டு வந்து விட்டதாக ஒரு நையாண்டி சொல்லாக, வேடிக்கையாக உபன்யாசகர்கள் சொல்வார்கள் ஆந்திர மாநிலத்தில். காரணம், அவனுடைய உடையோ வாகனமோ முக்கியமல்ல, கருணை முக்கியம். காருண்யத்தோடு அவன் உதவி செய்ய வருகின்றானே, அந்த மனோதிடத்தை விட, காற்றை விட கருணை வேகம் முக்கியம் என்பதை இந்த கதை காட்டுகிறது. எனவே நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், நம்பினார் கெடுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு. கடவுளை நம்பினார் கைவிடப்படார். எந்த இறைவனை நீங்கள் பற்றி கொள்கின்றீர்களோ அவரை நம்பிக்கையோடு கருணையோடு பற்றி கொள்ளுங்கள். காரணம், கடவுளின் கருணை வேகம் எப்போதும் ஆனந்தமயமானது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நெஞ்சம் நிறைந்த வணக்கம்.